வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் மிகவும் எளிய முறையில் KineMaster ஐ பயன்படுத்தி எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் வீடியோ எடிட் செய்வது என்பதை முழுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப் ஆக பார்க்கப் போகிறோம். முதலில் உங்கள் மொபைலில் பிளே ஸ்டோர் ஓபன் செய்து KineMaster என்று சர்ச் செய்து அதை இன்ஸ்டால் செய்து கொள்ளுங்கள். இன்ஸ்டால் ஆன பிறகு ஓபன் செய்யுங்கள். ஆப் ஓபன் செய்தவுடன் கிரியேட் அல்லது பிளஸ் என்ற பட்டன் இருக்கும். அந்த பிரஸ் செய்து ஒரு புதிய ப்ராஜெக்ட் உருவாக்கலாம். அடுத்து நீங்கள் ஸ்கிரீன் ரேஷியோ தேர்வு செய்ய வேண்டும். யூடியூப் வீடியோ எடிட் செய்யும் போது பொதுவாக 16:9 ரேஷியோ பயன்படுத்தப்படுகிறது. அதனால் 16:9 ஐ செலக்ட் செய்யுங்கள். அதன் பிறகு எடிட்டிங் ஸ்கிரீன் ஓபன் ஆகும். அந்த டைம்லைன், மீடியா பட்டன், லேயர் பட்டன், ஆடியோ ஆப்ஷன், வாய்ஸ் ரெக்கார்ட் ஆப்ஷன் போன்ற முக்கியமான டூல்ஸ் இருக்கும். முதலில் உங்கள் வீடியோக்கு இம்போர்ட் செய்ய வேண்டும். அதற்காக மீடியா என்ற பிரஸ் செய்து உங்கள் மொபைலிலிருந்து செலக்ட் செய்யுங்கள். வீடியோ செலக்ட் செய்தவுடன் அது ஆட் ஆகிவிடும். நீங்கள் பல வீடியோஸ் அல்லது ஒன்றன் பின் ஒன்றாக சேர்த்து ஒரு முழு வீடியோ உருவாக்கலாம். தேவையில்லாத பகுதிகளை ரிமூவ் செய்ய ட்ரிம் மற்றும் ஸ்பிளிட் என்ற களை பயன்படுத்தலாம். வீடியோ செலக்ட் செய்து ட்ரிம் பயன்படுத்தினால் அன்வான்டட் கட் செய்து டிலீட் செய்யலாம். ஸ்பிளிட் ஆப்ஷன் பயன்படுத்தினால் வீடியோ 2 பகுதிகளாக பிரியும். இதனால் எடிட்டிங் மிகவும் ஈஸி ஆகும். அடுத்து உங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது டைட்டில் சேர்க்கலாம். அதற்காக லேயர் பிரஸ் செய்து டெக்ஸ்டை செலக்ட் செய்யுங்கள். நீங்கள் எழுத விரும்பும் வார்த்தைகளை டைப் செய்து ஃபாண்ட், கலர் மற்றும் சைஸ் சேஞ்ச் செய்யலாம். அந்த எந்த இடத்திலும் மூவ் செய்து வைத்துக் கொள்ளலாம். உங்கள் சேனல் லோகோ அல்லது இமேஜ் சேர்க்க வேண்டுமெனில் லேயர் மீடியா ஆப்ஷன் செலக்ட் செய்து இமேஜ் ஆட் செய்யலாம். இதனால் வாட்டர்மார்க் அல்லது பிராண்டிங் எஃபெக்ட் கிடைக்கும். அடுத்து பேக்ரவுண்ட் மியூசிக் சேர்க்க ஆடியோ பட்டன் பயன்படுத்தலாம். மியூசிக் ஆட் செய்த பிறகு அதனை அட்ஜஸ்ட் செய்து வாய்ஸ் கிளியர் ஆகஸ்ட் இருக்கும்படி செட் செய்யலாம். மேலும் உங்கள் குரலில் பதிவு செய்ய வேண்டுமெனில் வாய்ஸ் ஆப்ஷன் பயன்படுத்தி வாய்ஸ் ஓவர் ரெக்கார்ட் செய்யலாம். 2 வீடியோ கிளிப்ஸ் நடுவில் ஸ்மூத் சேஞ்ச் கிடைக்க டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் பயன்படுத்தலாம். 2 கிளிப்ஸ் நடுவில் இருக்கும் பிளஸ் பிரஸ் செய்து ஃபேட், ஸ்லைட் போன்ற டிரான்சிஷன் களை செலக்ட் செய்யலாம். எடிட்டிங் முடிந்த பிறகு சேவ் செய்ய எக்ஸ்போர்ட் பட்டன் பிரஸ் செய்யுங்கள். எக்ஸ்போர்ட்டில் ரெசல்யூஷன் மற்றும் ஃப்ரேம் ரேட் செலக்ட் செய்யலாம். பொதுவாக யூடியூப்க்கு 72